நீங்களும் உங்கள் பையனை பேசியிருக்கீங்க. மலத்தை கலந்தது உங்கள் பையன்தான், ஒத்துக்காத அடிச்சுக்கடல் ஒத்துக்காதன்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, நீங்கள் என்ன பேசுனீங்க, எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது? அது வந்து என் பையனை வெள்ளனூரில் விசாரிக்கும் பொழுது வீடு தரேன், 2 லட்சம் பணம் தரேன், உனக்கு வேலை தரேன், நீ ஒத்துக்க நீ என் பிள்ளைய அடுத்து துன்புறுத்தினாங்க சார். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் கொண்டு போய் என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒத்துக்க, நான் உனக்கு வீடு தரேன், 1 லட்சம் பணம் தரேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என் பிள்ளைய துன்புறுத்தினாங்க சார். என் பையன் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்க சார், எங்கே என்ன நடந்தாலும் சொல்லிடுவாங்க சார். அது மாதிரி நான் இப்போ நைட்டு 11 மணி 12 மணி எழுதி வரலாங்க சார். காலையில் போன பிள்ளைய நைட்டு 12 மணி எழுதி வரலாங்க சார். அதனால என்னப்பா என்ன பண்ண என்னப்பா சொல்லிட்டாருன்னு கேட்டேன் சார். என்னை இது மாதிரி ஒத்துக்க சொன்னாங்கம்மா, 2 லட்சம் பணம் தரேன், வீடு தரேன், வேலை வாங்கி தரேன், நீ ஒத்துக்கன்னு சொன்னாங்கம்மான்னு சொன்னேன் சார். அதனால நீ எவ்வளவு அடித்தாலும் ஒத்துக்காதப்பா, ஒத்துக்காதப்பா, அடித்தாலும் ஒத்துக்காதப்பான்னு சொன்னேன் சார். அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு? என் பையன் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கேன் சார், படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அப்போ இது மாலையிடக்கும் பக்கத்தில் எம்ஆர்எம் காலேஜில் பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். பரீட்சை என் பிள்ளைக்கு, ஆனால் பரீட்சை எழுதிட்டு வரேன் சார்ன்னு எழுதிட்டு வந்து வீட்டில் வந்து வண்டியை வச்சுட்டு சத்தியமங்கலை நடந்து போய் திருச்சியில் விசாரிக்கிற இடத்துக்கு போய் 3 மணிக்கு போய் சேர்ந்தேன் சார். சேர்ந்தப்போ செல்ல பிடிக்கிட்டா சார். என் பையன் பணம் 35,000 பணம் கட்டி பிஎட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாமல் செல்ல பிடிக்கிட்டாங்க சார். நான் என்ன சார், என் பிள்ளைய குற்றமே செய்யலை சார். மேலே கீழே தண்ணி நார் இருந்தோம், மேலே ஏறி பார்க்க சொன்னேன் சார். நாங்கள் எல்லாரும் கீழே இருந்தோம் சார். கீழே இருந்ததே மேலே ஏறி பார்க்க சொன்னோம். மேலே ஏறி பார்த்துட்டு அதை எப்படி ஆளுகளுக்கு காட்டுறதுங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து கவரு கொட்டாச்சி எடுத்துக்கிட்டு போய் எடுத்து அது இந்த ஆளுகளுக்கு காட்டுறதுக்காக அதை கொட்டாச்சியில் அல்லையில் சின்ன பிள்ளை சார் என் பையெல்லாம். இதை போய் நம்ம அல்றவேன்னு சிரிச்சதுதான் சார். பிள்ளைகளுக்கு அதை எடுத்து அள்ளிக்கிட்டு வந்து கீழே காட்டுனதுனால என் பிள்ளைய பார்த்தது, என் பிள்ளைய பார்த்ததுக்காக மேலே ஏறி பார்த்ததுக்காக குற்றம்னு சொல்லி படிக்கிற பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே சார். வெளியெங்கு ஒளி பரப்பிட்டாங்களே சார். என் பிள்ளைய எப்படி சார்? அந்த தண்ணியை தான் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களோ நீங்களுமே அதை குடிச்சீங்களா? தேதி ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் அட்மிஷன் போட்டேன். 7ஆம் தேதி தான் டிஸ்சார்ஜ் பண்ண சீட்டு கூட இருக்கு சார். அதான் வந்து நீங்களுமே அந்த தண்ணி தான் குடிச்சீங்க? அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அதெல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? சரி, அதை கொடுங்கப்பா. சரி, வேங்கை வயலில் குற்றம் சாட்டப்பட்ட சுதர்ஷனின் தாயார் கண்ணீர் மல்க பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேலில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தொட்டு தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் 2 வருடங்களாக சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி வேங்கவேலை சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு வைத்து தமிழக அரசு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக கடந்த 24ஆம் தேதி தகவல் வெளியானது. மேலும் அன்று இரவே குற்றம் சாட்டப்பட்ட சுதர்சன் தனது உறவினர்களுடன் தனது தாயார் மற்றும் அத்தையிடம் வந்து பேசும் தொலைபேசி ஆடியோ அதிக அளவு வயலாகி சமூக வலைதளங்களில் பரவியது. இந்நிலையில் இந்த வழக்கில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது தமிழக அரசு குற்றச்சாட்டு வைத்துள்ளது. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றும் இந்த வழக்கை சிபிசிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில வந்து சுதர்சன் மற்றும் அவர் தாயார் சுலோச்சனா ஆகியோர் வந்து பேசிய தொலைபேசி உரையாடல் என்ன நடந்தது என்பது பற்றி சுதர்சனின் தாயார் சுலோச்சனா கண்ணீர் மனதை பேட்டி அளித்திருந்தார். அதுல வந்து எனது மகன் சுதர்சனை வெள்ளூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கும் போது வீடு தருகிறோம், 2 லட்சம் பணம் தருகிறோம், அரசு வேலை வாங்கி கொடுக்கிறோம் என்று அடித்து துன்புறுத்தி இதை ஒத்துக்கொள்ள செய்ததாகவும், விசாரணையின் போது காலை சென்ற எனது மகன் இரவு வரை வரவில்லை என்ற காரணத்தால் என் மகனுக்கு போன் செய்து விவரம் கேட்டேன். அப்போது வீடு தருகிறோம், 2 லட்சம் பணம் தருகிறோம், அரசு வேலை வாங்கி கொடுக்கிறோம் என்று கூறி குற்றத்தை ஒத்துக்கொள்ள சொல்லி என்னை
பயன்படுத்தினர் என்று என் மகன் என்னிடம் கூறினார். இதையடுத்து நான் அவர்கள் எவ்வளவு கூறினாலும் அடித்து கேட்டாலும் ஒத்துக்கொள்ளாதே என்று சொன்னேன். குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் குற்றவில் செய்யவில்லை. குடிநீரில் ஒருவித துர்நாற்றம் வீசியை எடுத்து நாங்கள் கீழே நின்று கொண்டு மேலே ஏறி பார்க்க சொன்னோம். அவர்கள் கீழே கொண்டு வந்து எங்களிடம் கொண்டு காண்பிப்பதற்காக பிளாஸ்டிக் கவரில் அந்த சம்பந்தப்பட்ட மலத்தை எடுத்து வைத்தனர். மேலும் திருவில்லையாக இருக்கும் போது மலத்தை எடுக்கிறோம் என்று நினைத்து சிரித்துள்ளனர். அந்த சிரிப்பு எங்களுக்கு இப்போது வினையாகிவிட்டது என்று அவர் கண்ணீர் மல்க இந்த பேட்டியை அளித்துள்ளார். வடிக்கும் எனது பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து விட்டதாகவும் இந்த வீடியோ பரவி கேவலப்படுத்தப்பட்டதாகவும் மேலும் மலம் கலந்தப்பட்டதாக கூறப்பட்ட இந்த குடிநீரை தான் நாங்களும் சம்பந்தப்பட்ட நேரத்தில் நாங்கள் குடித்தோம். இதனால் உடல்குறைவு ஏற்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய ரசீதும் எங்களிடம் உள்ளது. இதில் எனது பிள்ளையை அவர்கள் வேண்டுமென்றே குற்றச்சாட்டு வைத்து அந்த பிள்ளையின் வாழ்க்கையை கெடுத்து விட்டதாகவும் அந்த தாயார் தண்ணீர் மல்க பேட்டி இருக்கின்றார். அதை தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிக அளவு வைரலாகி வருகிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.